Taste the Daily. பித்து பிடித்ததைப் போல வாய்க்கு வந்ததை அவிழ்த்துவிடும் பொய்மூட்டை ரகுபதிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செல்லூர் கே ராஜு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். பித்து பிடித்தார் போல் வாய்க்கு வந்ததை அவிழ்த்துவிடும் பொய்மூட்டை ரகுபதிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் கே ராஜு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே கொஞ்சம் கூட தெரியாமல் கடந்த 4 ஆண்டுகள் இம்சை அரசன் புலிகேசி தர்பார் நடத்தி வரும் நவீன கோமாளி மன்னன் ஸ்டாலினின் அரசான கூவல் கொத்தடிமை ரகுபதி இத்தனை ஆண்டுகள் முட்டு கொடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடம் வாங்கிய தர்ம அடிக்கெல்லாம் பரிசாக இப்போதுதான் கனிம வள கொள்ளையடிக்க லைசன்ஸ் கொடுக்கும் விதமாக அமைச்சர் இலாக்கா கொடுத்துள்ளார் பொம்மை முதலமைச்சர் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த உற்சாகத்தில் பலத்த முட்டுக்களுடன் நேற்று 14/5/2025 அன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ரகுபதி என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய கழகத்துடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் கே ராஜு. யார் இந்த ரகுபதி என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கை காட்டவில்லை என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வியர்வையும் ரத்தமும் சிந்தி உழைக்கவில்லை என்றால் இவர் எங்கு இருந்திருப்பார் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், இவருக்கு அரசியல் வாழ்வளித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உழைப்பை உறிஞ்சி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்யும் ஒட்டுண்ணியை விட கேவலமானவர் தான் இந்த ரகுபதி என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது, பெண்களுடைய பாதுகாப்பு பாதாளத்தில் உள்ளது, போதைப் பொருள் புழக்கம் அமோகமாக உள்ளது, மொத்தத்தில் கும்பி எரியுது, குடல் கருகுது, குழு ஊட்டி போட்டோ ஷூட் கேட்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் கே ராஜு, ஸ்டாலின் நவீன கோமாளி ஸ்டாலினிடம் கேட்டு சொல்லுங்கள் மிஸ்டர் ரகுபதி என்றும் அவர் பதிலளித்திருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நடுநிலையான விசாரணை வேண்டும் என்று வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர், விடியா திமுக ஆட்சியில் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை என்று பச்சை பொய் பேசியவர் தானே இந்த ரகுபதி என்றும், இந்த ரகுபதியினுடைய பொய்யால் சட்டப்பேரவையில் திரு ஸ்டாலினே ஞானசேகரன் திமுக பொறுப்பாளர் அல்ல, அனுதாபி என உருட்ட வேண்டிய நிலைக்கு தானே தள்ளப்பட்டார் என்று தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் எஃப்ஐஆர் லீக் ஆனதற்கு பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டாலினுடைய அரசுடைய நடவடிக்கைகளில் காரி துப்பியதே, இதெல்லாம் மறந்து போச்சா ரகுபதி என்று கேள்வி எழுப்பியுள்ளார். உங்கள் முதலமைச்சர் நவீன கோமாளி ஸ்டாலினை போன்றே உங்களுக்கும் ஞாபகம் மறந்தியா என்று கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செல்லூர் கே ராஜு, கோடநாடு வழக்கில் கொள்ளையர்களை கைது செய்து சார்ஜ்ஷீட் போட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றும், கேரள குற்றவாளிகளுக்காக வாதாடி ஜாமீன்தாரராக இருந்தது திமுகவினர் தானே என்றும் தெளிவுபட கூறியுள்ளார். கோடநாடு வழக்கில் விரைவில் முடியுங்கள் என்றுதானே எங்கள் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், 4 ஆண்டுகளாக கோடநாடு வழக்கை விசாரித்து முடிக்க வக்கில்லாத நவீன கோமாளி ஸ்டாலினுடைய கொத்தொடுமை ரகுபதிக்கு இது ஏன் புரியவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். முக்கி வராத நிதி புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியதும் வந்துவிட்டது என்ற கடுப்பு இருக்கத்தானே செய்யும் என்று தெரிவித்திருக்கிறார். திமுக நடத்திய போராட்ட காமெடி நாடகத்தை நம்பி மத்திய அரசு நிதி கொடுத்தது என ஒட்டுண்ணி ரகுபதி சொல்வாரானால் அது செக்கில் ஆட்டிய சுத்தமான உருட்டு என்று தெரிவித்திருக்கிறார். இப்படித்தான் 7.5% இடஒதுக்கீடு வந்தபோது ஆளுநர் மாளிகை முன்பு கோமாளி ஸ்டாலின் அவியல் கிண்டியதால் தான் வந்தது என்று ஒரு உருட்டு உருட்டினார் திமுக கொத்தடிமைகள் என்றும், அந்த உருட்டை ஸ்டாலினுடைய பேரன் கூட நம்ப மாட்டான் என்று தெரிவித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் அரசியல் அடையாளம் பெற்று அதிமுகவில் கொள்ளை அடிப்பவர்களுக்கு இடமில்லை என்று தெரிந்ததும் கொள்ளையர்களுடைய கூடாரமான திமுகவிற்கு சென்று கொள்ளையிலேயே குளியல் போட்ட ரகுபதி உள்ளிட்ட ஊழல் பெருசாலிகள் வேண்டுமானால் ரேடிக்கெல்லாம் பயப்படலாம் என்று தெரிவித்திருக்கிறார். மக்களோடு மக்களாக நின்று
மக்களுக்கான அரசியல் செய்யும் எங்கள் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் எந்த ரெய்டுக்கும் அஞ்சியதில்லை, அஞ்ச போவதும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். 1991 சட்டமன்ற உறுப்பினராத போது ரகுபதியுடைய சொத்து மதிப்பு என்ன, அதே ரகுபதியுடைய இன்றைய சொத்து மதிப்பு என்ன, எத்தனை கல்லூரிகள் வைத்துள்ளார், பினாமி பெயர்களில் எத்தனை கல்லூரிகள் வைத்துள்ளார், இப்படி எண்ணிலடங்கா சொத்துக்களை வாரி குவித்த ரகுபதி நாளை காலை ரெய்டு வந்துவிடுமோ என்ற பயத்திலேயே தினந்தோறும் இரவுகளை கழிக்க வேண்டிய நிலையில் உள்ளார் என்று தெரிவித்திருக்கிறார். அறிவாலயத்தின் மேலே ரெய்டுக்கு பயந்து கீழே கட்சியை காங்கிரசுக்கு அடமானம் வைத்த கருணாநிதி குடும்பத்தினுடைய கொத்தொடைமைகள் மாநில உரிமைகள் பற்றி பாடம் எடுக்க துளியும் தகுதியற்றவர்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செல்லூர் கே ராஜு தெளிவுபடுத்தியுள்ளார். எவ்வளவு மேக்கப், அதாவது எவ்வளவு மேக்கப் போட்டாலும் எத்தனை போட்டோ ஷூட் நடத்தினாலும் கோமாளி ஸ்டாலின் இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது. 2026க்கு பின் சட்டையை கிழித்துக் கொண்டு ஸ்டாலினும் திமுகவும் பேக் டு ஃபார்ம் என்கிற, அதான் பூனை மேல் மதில் என்று சொல்லுவது போல உறுதி உறுதி என்று தெளிவுபட தெரிவித்திருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் கே ராஜு. அதாவது ஸ்டாலின் எவ்வளவு மேக்கப் போட்டாலும் எத்தனை போட்டோ ஷூட் நடத்தினாலும் கோமாளி ஸ்டாலின் இனி மக்களை ஏமாற்ற முடியாது. 2026க்கு பிறகு சட்டையை கிழித்துக் கொண்டு ஸ்டாலினும் திமுகவும் பேக் டு ஃபார்ம் என்கிற நிலைக்கு, அதாவது மதில் மேல் பூனை என்கிற நிலைக்கு வருவது உறுதி உறுதி என்று தெளிவுபட தெரிவித்திருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் கே ராஜு.